நித்தம் எழுந்தருளி நின்மலனே என் தனக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுகபூரணத்தில் இரண்டரவே ஆக்குவாய் சொக்கநாதா. சொக்கேனின் தாளே துணை. திருச்சிற்றம்பலம். எமையாளும் தர்மயாதீன 27வது குருமகா சன்னிதானங்களை அடியனுடைய முக்கரணங்களிலால் திக்கு நோக்கி வணங்கி மகிழ்கிறேன். அடியனை இந்நெறியில் ஆட்படுத்தி சிறந்த கருத்துக்களை எங்களுக்கு போதித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது சைவ சித்தாந்த ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த ஒரு களத்தினை நிறுவி தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக திருமுறை சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய அறநருள் அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் அந்த அறக்கட்டளையை சார்ந்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும் அடியனுக்கும் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் திரளாக சிவனடியார் கூட்டம் இங்கு கூடியிருப்பதை கண்ணூரும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் சிறந்த அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் முதல்ல இப்போ சொல்லும் பொழுது தொடர்ந்து நின்ற என் தாயானை என்று சொல்லி தலைப்பினை உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. நம்முடைய சிவஞான மாமுனிவர் அடிப்பொடி என்ற குஞ்சிதபாதம் ஐயா அவர்கள் பேசிய மேடையில் அடியேன் பேசுவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பெரிய பெரிய ஆளுமைகள், பெரிய பெரிய ஆசிரியர்கள், அந்த உரையாசிரியர்களும் இத்தகைய சிறந்த ஆசிரியர்களும் இல்லை அப்படின்னு சொன்னால் அடியனை போன்ற சாமானியர்களுக்கு சைவ சித்தாந்தம் என்பதோ திருமுறை கருத்துக்கள் என்பதோ தெரிய வந்திருக்குமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவகவி அவர்களினுடைய உரை, திருமுறைகளுக்கு அத்தனை ஆசிரியர்கள் நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. 6ஆம் திருமுறையிலிருந்து நம்முடைய அருணைவரிவேலனார் அவர்களுடைய உரை, அதை நமக்கு விளக்கி சொல்ல ஆசிரியர் பெருந்தகைகள் இத்தனை பேர். அதுவும் இப்போ ஐயா சொன்ன மாதிரி யூடியூப்பை தட்டணும் அப்படின்னா கொட்டி கிடக்குது. இப்போ எந்த ஆசிரியரோட உரை சிறந்தது நமக்கு புரிகிறது அப்படிங்கிறத பொறுத்து நாம் அந்த ஆசிரியரை அப்படியே அடியொற்றி வந்தோம் என்று சொன்னால் சித்தாந்தம் என்பது மிகவும் எளிதாக புரிந்துவிடும். எல்லாம் வெளியில் ஒரு மாயை, சித்தாந்தமா அது ரொம்ப கஷ்டம், அது எப்படி படிக்கிறீங்க, அது கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை, நாம் எப்படி இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதனை நாம் உணர்வதற்கு சித்தாந்தம் ஒரு அடிப்படையாக திகழ்கிறது. ஏன் இப்படி பிறந்து இந்த மாதிரியான கஷ்டங்களையோ சந்தோஷங்களையோ அனுபவிக்கிறோம், அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது வினை என்று சொல்லி அந்த வினை கொள்கையை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தை பயிலும் போது மட்டும்தான் வருது. இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம், எதற்கெடுத்தாலும் இறைவனை நொந்து கொள்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால் கூட இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களை நொந்து கொள்வோம். இவன் தான் இப்படி பண்ணிட்டான், இவ தான் இப்படி பண்ணிட்டா, அவ அப்படி சொல்லிட்டா, அப்படி யாரையாவது நொந்து கொள்வோம். அதுக்கு மீறி சூழ்நிலை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னா நானும் தான் எவ்வளவு சாமி கும்பிட்டேன், அந்த சாமிக்கு தான் கண் இல்லையா அப்படின்னு சொல்லி சாமி மேலே பழியை தூக்கி போட்டுருவோம். ஆனால் சித்தாந்தம் என்பதை சிந்திக்க சிந்திக்க படிக்க படிக்க ஆசிரியர்கள் அதனை விளக்கி நமக்கு சொல்ல சொல்ல நாம் செய்த வினையின் பயனை நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற தெளிவு பிறக்கிறது. அந்த தெளிவு பிறக்க பிறக்க மேலும் வினைகளை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அறிவு ஏற்படுகிறது, சிந்தனை ஏற்படுகிறது. தற்போதம் என்பதனை நாம் நீக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு வருகிறது. எல்லாம் நான் தான் செய்கிறேன், என்னைய விட்டால் ஒன்றுமே இதை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, நான் வரலைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, என்னால் தான் இப்படி எழுத முடிஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த தற்போதம் அதை நாம் நீக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையில் நாம் சைவ சித்தாந்தம் பயில வேண்டும். இப்போ சைவ சித்தாந்த கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களினுடைய துணை அதிகமாக தேவைப்படுகிறது. திருமுறைகளை பாராயணம் செய்யும் பொழுதும் அந்த திருமுறைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சித்தாந்த சாத்திர கருத்துக்களை நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்ப்போம். அப்போ பார்க்கும் பொழுது அது ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். எத்தனை நாள் தான் நாமளும் சும்மாவே அப்படியே புத்தகத்தை பார்த்தோ மனனம் பண்ணியதை வைத்தோ சொல்லிக்கொண்டே இருப்போம். அதையும் தாண்டி ஒரு நாள் திருவருள் உணர்த்த சுவாமியினுடைய பெருங்கருணையின் காரணமாக நமக்கு ஒரு சிந்தனை வரும். எதனால் அப்பர் சுவாமி இப்படி எழுதியிருக்கிறாரு, எதனால் சம்பந்தர் இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ அதை நாம் உற்று நோக்கும் பொழுது அதில் பொதிந்திருக்கக்கூடிய சித்தாந்த கருத்து என்ன என்பது நமக்கு தெரிய வரும். இப்படி
இந்த திருமுறைகள் வாயிலாக நாம் பயின்று கொள்ளக்கூடிய கருத்துக்கள் என்பது அதிகமாக இருக்கும் பொழுது அந்த திருமுறையை நமக்கு வழங்கிய அருளாளர் பற்றிய கருத்துக்களும் நமக்கு தெரிந்திருக்கணும். கண்டிப்பாக யாரோ அப்பர் சாமியாம்பா, ஒரு 80 வயசு வரைக்கும் இருந்தாராம், ஏதோ நிறைய பாட்டு பாடியிருக்காரு போல, கோயிலெல்லாம் போய் உழவார பணி பண்ணுவாராம். அப்படிங்கிற நிலையோட ஒரு அருளாளரை பற்றிய அறிவு நமக்கு இருந்தால் அது பத்தவே பத்தாது. அதையும் தாண்டி இறைவன் அப்பர் பெருமானினுடைய வாழ்க்கையில் அவரை ஆற்றுப்படுவதற்கு எப்படி பெருங்கருணை புரிந்திருக்கிறான் என்று அப்பர் சுவாமியை எப்படி அகச்சான்றாக தன்னுடைய திருமுறைகளில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்போ சிந்திக்கும் பொழுது அப்பர் சாமிக்கே இப்படி ஒரு சங்கடம் வந்தது, அந்த சமயத்தில் இறைவன் அப்பர் சாமிக்கு இப்படி துணை நின்றானே, அப்போ நமக்கு செய்ய மாட்டானா? கண்டிப்பாக செய்வான். ஆனால் நாம் அவர் எப்படி உரைப்பா, அப்பர் சாமி எப்படி உரைப்பா சுவாமியை பிடிச்சிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி நாமளும் பிடிச்சிக்கணும். போனா போகுது அப்படிங்கிற மாதிரி நான் என் முயற்சியை நான் செய்வேன், சாமிக்கிட்டையும் போய் ஒரு விண்ணப்பம் வைப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. திருவருள் கூட்டுவிக்கும், திருவருள் சம்மதம், எனக்கு இது நிகழும், அடியேனை ஆற்றுப்படுத்துவதற்கு சுவாமியின் திருவருளை பற்றினால் அது நடக்கும் என்கின்ற திட சிந்தனை நமக்கு வேண்டும். அப்போ அந்த திட சிந்தனை வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அருளாளர்களின் திருமுறைகளை படித்து அருளாளர்களின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் பார்க்கும் பொழுது தெரிய வரும் எப்படி அவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ திருநாவுக்கரசு பெருமானினுடைய வாழ்க்கை, அவருடைய புராணத்தை சொல்ல தொடங்கும் பொழுது சேக்கிழார் பெருமான் குறிப்பு கொடுக்குறார். எப்படி குறிப்பு கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் என்று சொல்லி அந்த பாடல் வருது. வரு ஞான தவமுனிவர் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பாடல்ல. அப்ப நமக்கு இங்க என்ன குறிப்பு வருது? வர்றாரு, யாரோ ஒருத்தர் எங்கே இருந்தோ வர்றாரு அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. அந்த வர்றவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு பார்த்தா ஞானத்தவ முனிவராக இருக்கிறார். இப்போ ஞானத்தவ முனிவராக ஒருத்தர் எங்கிருந்தோ வர்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சைவ சமய கருத்தின்படி நமக்கு தெரிய வரக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய 4 பாதங்கள். அந்த 4 பாதங்களில் சரியை, கிரியை, யோகம் என்கின்ற வழிப்படி நிற்பவர்களுக்கு சாலோகம், சாமீபம், சாரூபம் என்கின்ற பதமுத்தி கிடைக்கும். அந்த ஞான பாதத்தை அனுசரித்து இருப்பவர்களுக்கு சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து சைவ சமயத்தில் வெகு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு சாலோகம் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய புராணத்தை படிக்கும் பொழுது இளையான்குடி மாறநாயனார் சாலோகம் பெற்றார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் நமக்கு குறிப்பு கொடுக்கிறார். சாமீபம் அப்படின்னு சொன்னாலே தெரியும், சமீபம் பக்கத்தில். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் சுவாமிக்கு அணுக்க தொண்டராக பக்கத்தில் கையில் விபூதி பேழையை ஏந்தி கொண்டு கூடையே இருந்தார் அப்படின்னு சொல்லி சாமீபத்துக்கு நம்ம அவரை எடுத்துக்கலாம். கண்ணப்பரும் சாமீப பதவி பெற்றார் என்று நமக்கு குறிப்பு கிடைக்குது. அடுத்தது சாரூபம், உருத்திர கணங்களுக்கெல்லாம் அந்த சாரூப பதவி கிடைத்ததாக நமக்கு குறிப்புகள் இருக்கு. இப்படி சாலோக, சாமீப, சாரூப முத்திகளை தாண்டி அந்த சாயுஜ்ய முத்தி என்கின்ற அந்த முத்தியை பெற வேண்டும் என்பதுதான் அந்த உயிரினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த கருத்து நமக்கு ரொம்ப தெளிவாகவே புரிய வருகிறது. இப்போ திருநாவுக்கரசு பெருமானினுடைய வரலாற்றை சொல்ல வருகிறேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்து நமக்கு இந்த கருத்தை சொல்லிடுறாரு, வரு ஞான தவ முனிவர் என்று சொல்லி. அப்போ அவர் வர்றாரு, அவர் ஞானம் என்கின்ற பாதை, அந்த ஒரு பாதத்தில் நிற்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சிவஞான போதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஏது மேற் சரியை கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான். இப்போ சரியை, கிரியை, யோகம் ஆகியவற்றை செய்து பின்ன தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்று அறுப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு என்பது அந்த ஒரு எடுத்துக்காட்டு பாடல் சிவஞான போதத்தினுடைய அந்த சூத்திரத்திற்கு.
அப்போ சரியைக்கிரிய யோகம் செய்தால் மீண்டும் பிறப்பு வரும். அந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பாக இருக்கும்? ஒரு நல்ல குடியில் பிறக்கலாம், சிறப்பாக ஒரு சைவ குடியில் பிறக்கலாம். அதன் பிறகு பெருமானினுடைய பெரும் கருணையினாலும் பேரருளினாலும் முத்தி என்பது கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்து நமக்கு தெரிய வருகிறது. இப்போ அப்பர் சுவாமி பிறந்திருக்கிறார். மருள் நீக்கியார் என்று அவரது பெற்றோரிட்ட பெயர். அவருக்கு சகோதரியாக இருந்தவர் திலகவதியார். இந்த சுவாமியினுடைய புராணம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லோருமே சிறந்த அடியார் பெருமக்கள். அதனால் அந்த புராணத்துக்குள்ளே அடியேன் ரொம்ப போக விரும்பலை. ஆனால் திலகவதியாருக்கு மனதில் ரொம்ப வருத்தம். நம்முடைய சகோதரன் இப்படி சைவ சமயத்தை விட்டுவிட்டு சமண சமயத்தை சார்ந்திருக்கிறானே என்று சொல்லி தினந்தோறும் அந்த திருவதிகை வீரட்டானத்து பெருமானிடம் விண்ணப்பம் வைத்து கொண்டே இருப்பார். அப்படி அவர் விண்ணப்பம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு நாள் சுவாமி சொன்னாராம், முன்னமே முனியாகி நமை அடைய தவம் முயன்றான் அன்னவனை சூலை மடுத்து ஆழ்வம். முன்னாடியே அவன் தவம் பண்ணி என்னை சேரணும்னு நாம நினச்சான். இப்போ நான் அவனுக்கு சூளை நோயை கொடுத்து அவனை நான் ஆட்கொள்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சுவாமி குறிப்பு கொடுத்துட்றார். அப்போ அவரே சொல்லிட்டார். அதாவது சுவாமியினுடைய அந்த அசரீரியாக சுவாமியினுடைய திருவார்த்தையாக தமக்கையார் திலகவதியார் கேட்டதுலேயே என்ன குறிப்பு வந்துடுதுன்னா தவம் முயன்றார் அப்படின்னு சொல்லி. இப்போ தவம் முயன்றார் அப்படின்னு சொல்லும் பொழுதே சைவ சமயத்தில் அதை நாம் சரியைக்கிரிய யோகம் என்று தான் குறிப்பிடுகிறோம். சரியைக்கிரிய யோகத்தை தவம் என்றே நாம் குறிப்பிடுகிறோம். அப்போ இதற்கு முன்னாடியும் அவர் தவம் பண்ணியிருக்கிறார் குறிப்பு நமக்கு கிடைக்கிது. அப்போ அந்த இடத்துல திருநாவுக்கரசு பெருமான் வாகீசராக இருந்தார் என்கின்ற வரலாற்று குறிப்பை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ அவர் வாகீசராக திருக்கைலாயமலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் ராவணன் கைலை மலையை தூக்க முயற்சிக்கிறான். சுவாமி அவரது ஆணவத்தை அழிப்பதற்காக தன்னுடைய காலினால் ஊன்றுகிறார். அந்த பாரம் தாங்க முடியாமல் ராவணன் கதறி அழுகிறான். ராவணனுக்கு ஏற்கனவே இருந்த பெயர் தசமுகன். அந்த மலையை அழுந்தி அவன் அழுகுரலிட்டு கதறி கதறி அழறான் இல்லையா, அதனால தான் அவனுக்கு ராவணன்கிற பெயர் வந்தது. அழுது அவன் அரற்றும் பொழுது அப்பர் சுவாமி அங்கே வாகீசராக இருந்தார் இல்லையா, அவர் ஒரு கருத்து சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, ஏதாவது இந்த ஐடியா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இப்படி வேணால் பண்ணி பாருங்களேன் சரியாக போகுதான்னு பார்க்கலாம், இதை வேணால் பண்ணுங்களேன் அதை வேணால் பண்ணுங்களேன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை மாதிரி வாகீசர் அவர்கிட்ட சொன்னார், நீ தான் பக்தி உள்ளவனாச்சே, நீ தான் பாடல்கள் பாடக்கூடியவனாச்சே, சுவாமிக்கு சாமகானம்னா ரொம்ப பிடிக்குமே, நீ சாமகானத்தை பாடு, அதை கேட்டு சுவாமி உனக்கு திருவருள் புரிவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவர் சொன்னதை கேட்ட உடனே அந்த பரிந்துரையை ஏற்று ராவணன் என்ன பண்ணுறான், சாமகானம் இசைக்கிறான். சுவாமி எப்படிப்பட்டவர், பெருங்கருணையாளர். அந்த நஞ்சினை எடுத்து தன்னுடைய கழுத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதற்காக அந்த நஞ்சினை தன்னுடைய கழுத்திலே வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சிறந்த கருணையாளர் அவர். இவன் சாமகானம் இசைத்த உடனே சரின்னு சொல்லி அந்த மன்னிக்கும் பெருங்கருணையால் என்ன பண்ணிடுறாரு, அவனுக்கு அருள் புரிகிறார். இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு அப்பர் சுவாமிகள் தனக்கு ஏற்பட்ட அந்த சூலை நோய் நீர் தீர வேண்டும் என்பதற்காக கூற்றாயினவாறு விளக்ககளிர்னு பதிகம் பாடுறாரு இல்லையா, அந்த பதிகத்தில் கூற்று ஆயினவாறு விளக்ககளீர், நான் சொன்ன அந்த கூற்று அந்த சொல், அவனுக்கு நான் ஒரு பரிந்துரை சொன்னேன் அல்லவா, நீ சாமகானம் இசைத்து சுவாமியிடமிருந்து விடுதலை பெற்றுக்கொள் என்று சொல்லி, அந்த கூற்று அந்த சொல் அதுதான் என்னை இப்பொழுது இந்த நோய்வயப்பட்டு கஷ்டப்படுவதற்கு காரணமாக இருக்கிறதோ என்று சொல்லி அவர் சிந்தித்து கூற்று ஆயினவாறு விளக்ககளீர் என்று பாடினார் என்று சொல்லி நமக்கு ஆசிரியர் பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த கூற்றுவனை போல உடலை உயிரில் பிரிப்பது போல வழி வந்தது அப்படின்னு சொல்லி குறிப்புகள் கொடுக்குற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி வாகீசராக இருந்த திருநாவுக்கரசர் இப்போ அந்த வழி வரும் பொழுது தாம் அன்று செய்த அந்த பிழையின் காரணமோ என்று வருந்தி அதனால் கூற்றாயினவாறு விளக்குகளீர் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்புகள் இருக்கு. அந்த சூலை நோய்
அது அவருக்கு வரும் பொழுது அதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சேக்கிழார் எப்படி குறிப்பு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, பண்டுபுரி நற்றவத்து பழுதின் அளவு இறை வழுவும் தொண்டரை ஆழத் தொடங்கும் சூலை வேதனை. ஆழத் தொடங்கும் சூலை வேதனைன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஆழத் தொடங்குகிறது என்று சொல்லும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, இறைவனினுடைய அருள், அந்த அருளின் காரணமாக சுவாமியை அவர் ஆட்கொள்கிறார். சமணத்தில் இருந்தார் இல்லையா, அவ்வளவு நாள் சமணத்தை விட்டு அவர் சைவம் வருவதற்கு, அவரை ஆட்கொள்வதற்கு இந்த சூலை நோயினை சுவாமி கொடுத்தார் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த பாடலை பாடுறாரு. அந்த பாடலை பாடும் பொழுதே நம்ம பார்த்தோம்னா, நெஞ்சம் உமக்கே இடமாய் வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், நலம் தீங்கிலும் உனை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் என்றெல்லாம் சொல்லி அந்த சிவ சிந்தனை தனக்கு எப்பொழுதுமே இருந்தது என்பதனை அவர் தன்னுடைய அகச்சான்றாக குறிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவருடைய பதிகங்களில். அதற்கு அப்புறமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அவருடைய வரலாறு, பல்லவ மன்னன் கூப்பிட்டு அனுப்புகிறான், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவரை சுண்ணாம்பு நீற்றறையில் இடுகிறார்கள். அந்த சுண்ணாம்பு நீற்றறையில் கிட்டத்தட்ட 7 நாட்கள் அவர் இருந்ததாக நமக்கு சேக்கிழார் பெருமான் குறிப்பு கொடுக்குறார். சாதாரண வெண்ணி அடுப்பில் வெண்ணி இருக்கும், பக்கத்தில் போய் நின்னோனாலே நம்மளால் அந்த ஒரு அக்னியை தாங்க முடியாது. சுண்ணாம்பு காலவாய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுண்ணாம்பு நீற்றறையில் கிட்டத்தட்ட 7 நாட்கள் சுவாமி இருந்திருக்கிறார். 7 நாட்கள் இருந்து அவர் வெளியே வரும்பொழுது பார்த்தா அப்படியே அன்றலர்ந்த தாமரை என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல முகமலர அருமையாக இருக்கிறார். அப்போ கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேணிரும் என்று சொல்லி எல்லாமே அருமையான சூழ்நிலையாக தனக்கு உள்ளுக்குள்ளே இருந்ததாக தான் சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், ஒரு 10 நிமிஷம் கரண்ட் இல்லை, ஐயோ என்னால் இருக்கவே முடியல, எவ்வளோ வேர்வை தெரியுமா, ஃபேனே இல்லை, அப்படி இப்படி. ஆனால் அப்பர் சுவாமி அப்படி சொல்லலை. எனக்கு அங்கே ரொம்ப இனிமையாக இருந்தது. அவ்வளவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளை தான் அந்த பாடலில் குறிப்பாக கொடுக்குறார். அடுத்தது என்ன செய்கிறாங்க, பால் சாதத்தில் நஞ்சை கலந்து கொடுக்கிறார்கள். அந்த நஞ்சும் அமுதமாகிறது, அவருக்கு ஒன்றுமே செய்யலை. அடுத்தது என்ன செய்கிறாங்க, யானையை விட்டு அவரை இடறச் செய்கிறார்கள். ஆனால் அந்த யானையானது என்ன செய்து விடுகிறது, அவரை வலம் வணங்கி பணிந்து நகண்டு போயிடுது. அப்போ 4 விதமாக அவரது அந்த சைவ வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சமணர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் சுவாமியை அது எதுவுமே பாதிக்கலை. இப்போ சிவஞான சித்தியாரில் ஒரு பாடல் உண்டு, அங்கி தம்பனை வல்லார்க்கு அனல் சுடாது ஆகும், ஔடதம் மந்திரம் உடையார்க்கு அருவிடங்கள் ஏறா என்று சொல்லி ஒரு பாடல் உண்டு. அப்போ இந்த சீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அருளாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் எதுவுமே வராது. நெருப்பானது சுடாது, விடமானது அவர்களுக்கு அந்த விடத்தின் தன்மையை காட்டாது. யானை அவரை வணங்கிவிட்டு சென்று விட்டது. இப்படியாக அவர் இருந்த நிலை, அப்பர் சுவாமிகள் எதையுமே தான் செய்வதாக நினைத்து செய்யவில்லை, எல்லாம் இறைவனுடைய திருவருள் என்று நினைத்தார். நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையுமே சிவன் அருளாகவே பார்த்தார். ஒன்றும் வேறு வேறு விதமான அருள் என்றே பார்த்தார். அதில் அவருக்கு இவங்க நம்மளை தூக்கி நீற்றறையில் போடுறாங்க, இவங்க நம்மளுக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டாங்க, இவங்க நம்மளை யானையை விட்டு கொல்ல பார்க்குறாங்க, அந்த சிந்தனையே அவருக்கு இல்லை. எல்லாம் திருவருள், வேறு வேறு விதமான திருவருள் என்று அவர் நினைத்தார். இதுதான் அருளாளர்களினுடைய நிலைப்பாட்டிற்கும் சாமானியர்களுடைய நிலைப்பாட்டிற்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம். சாமானியர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அடுத்தவர் மேல் ஏற்றுவதும் அல்லது இறைவனை குறை கொள்ளுவதுமாக இருப்பார்கள். ஆனால் அருளாளர்கள் அப்படி கிடையாது. எது நடந்ததோ அது சுவாமியினுடைய திருவருளாலேயே நடந்தது என்கின்ற சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள். அப்படியாக அப்பர் சுவாமி இந்த தன்னுடைய கடினமான காலகட்டத்தை எல்லாம் தாண்டி திலகவதியாரிடம் திருநீர் பெற்று அதற்கப்புறமாக யாத்திரை மேற்கொள்கிறார். நிறைய பதிகங்கள் பாடுறார், நிறைய உழவார பணிகள் செய்கிறார். அதற்கப்புறமாக சம்பந்தரை எல்லாம் சந்திக்கிறார். எல்லா விஷயங்களும் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கு. அப்படி அவர் வாழ்ந்து கொண்டு இந்த பணியை செய்து கொண்டே இருக்கக்கூடிய வேளையிலே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூந்துருத்தி என்கின்ற தலத்தில் சென்று சுவாமியை வழிபாடு பண்ணுறார். அங்கே சம்பந்தர் பெருமானை சந்திக்கிறார். அவரோடு சேர்ந்து தங்கி இருந்து
நல்ல சுவாமி வழிபாடெல்லாம் பண்ணிட்டு அதற்கப்புறமாக பாண்டிய நாட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். பாண்டிய நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு பாண்டிய நாட்டுக்கு வரும் பொழுது முதல்ல திருப்புத்தூருக்கு போகிறார். திருப்புத்தூருங்கிற தலத்தில் போய் அங்கே சுவாமியை வழிபாடு பண்ணுறார். திருத்தளிநாதர் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனினுடைய திருநாமம் அது. அங்கே இறைவனை வழிபாடு பண்ணிட்டு திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே என்று பாடல் பாடுறார். அப்போ அவருடைய சிந்தை முழுக்க சுவாமி தான் நிரம்பி இருக்கார். இந்த கஷ்டங்கள் அனுபவிக்கும் போதும் சரி, தலந்தோறும் சென்று இறைவனை வழிபாடு பண்ணும் பொழுதும் சரி, அவர் சிந்தை முழுக்க சுவாமி தான் நிரம்பி இருக்கார். அதற்கு இது ஒரு அகச்சான்று. அப்படி சொல்லிட்டு அதற்கப்புறமா என்ன பண்ணுறார், மதுரை நகருக்குள்ளே போகிறார். பொதுவாக ஒரு கருத்து உண்டு, எந்த நகரத்திற்கு நாம் சென்றாலும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் சென்று வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம்தான் நமக்கு அங்கு என்ன பணியோ அந்த பணியை செய்ய வேண்டும் என்பது பொதுவான கருத்து. ஆனால் இப்போ யாருமே அதை செய்கிறது இல்லை. மதுரைக்கு போகிறோமா, மதுரைக்கு போனோம்னா முதல்ல நம்ம சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையும் வழிபாடு பண்ணணும். அதற்கப்புறம் தான் நம்மளுக்கு மதுரையில் என்ன வேலையோ அதை செய்யணும். தில்லைக்கு போகிறோமா, தில்லை நடராஜரையும் சிவகாமி அம்மையும் வழிபாடு பண்ணணும். அதற்கப்புறம் தான் அங்கே உள்ள வேலையை பார்க்கணும். ஆனால் நாம் அப்படி பண்ணுறது இல்லை. அருளாளர்கள் அதை சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் போவதே தல வழிபாட்டிற்காக. வேறு பணி இருந்தாலும் முதல்ல போகிறது சுவாமியை வழிபாடு பண்ணுறது தான். அதனால் அப்பர் சுவாமி மதுரைக்கு போகிறார். மதுரைக்கு போய் சுவாமியையும் அம்பாளும் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ண வேண்டும் என்று போகிறார். இதை விளக்கி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் என்ன குறிப்பு கொடுக்குறாருன்னா, சென்று அணைந்து மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்துள் அன்று இருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கணர் கோயில் அப்படின்னு குறிப்பு கொடுக்குறார். சுவாமியை அங்கணர் அப்படின்னு குறிப்பு சொல்கிறார். அம்பாளுக்கு அங்கையர்கண்ணின்னு பெயர் உண்டு, அது நமக்கு தெரியும். எதனால் மீனாட்சி அங்கையர்கண்ணி அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொன்னால், மீனானது எப்படி தனது குஞ்சுகளை தன்னுடைய கண்களின் மூலமாக வெப்பத்தினை செலுத்தி மன்னிக்கணும் எப்படி வெப்பத்தினை செலுத்தி அந்த குஞ்சு பொரிப்பதற்கு உதவுகிறதோ, அதுபோல அம்பிகையாகப்பட்டவள் தன்னுடைய திருக்கண்களினால் தன்னுடைய அடியார்கள் அனைவரையும் காப்பாற்றுவாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அதனால அம்பிகைக்கு பெயர் மீனாட்சி, அங்கையர்கண்ணி. அதே போல சுவாமி அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறத விளக்கி சொல்லணும். அம்பிகை செஞ்சா என்ன, சுவாமி செஞ்சா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், சுவாமியினுடைய திருவருள் என்று சொல்லப்படுவதைத்தான் நாம் அம்பிகை என்று சொல்கிறோம். அதனால் அங்கணர் என்கின்ற குறிப்பை கொடுக்குறார் சேக்கிழார் பெருமான். வந்துடுறார், வந்து சுவாமியை வழிபாடு பண்ணுறார். வழிபாடு பண்ணிட்டு பாடல் பாடத் தொடங்குகிறார். முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறார். அதில் இருக்கக்கூடிய 8வது பாடல், அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு வரி தான் அடியனுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்பதுதான் அந்த பாடல். இந்த பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா சுவாமி எப்படி நமக்கு அந்த தொடர்ந்து நின்ற தாயானாக இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான கருத்து. நாம் இன்று சிந்திக்க வேண்டியது அந்த கருத்து. அந்த கருத்தினை நான் சிந்திப்பதற்காகத்தான் அடியேன் இத்தனை நேரம் அப்பர் சுவாமியினுடைய வரலாற்றை சொன்னேன். ஏன்னா அப்பர் சுவாமியுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது எப்படி அவர் தொடர்ந்து நின்ற தாயானாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி. இப்போ சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது 3 நிலைகள் சொல்லுவோம் உயிருக்கு: கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று சொல்லி. ஆனால் அந்த 3 நிலையிலுமே சுவாமி கூடவே தான் இருக்கிறார். ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார். இருந்து இந்த உயிர்களை அவர் காப்பாற்றுகிறார். சகல நிலையில் நம்மளைப் போல இப்படி உயிரோடு உடலோடு நடமாடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த சகல நிலையில் தோன்றா துணையாக நம்மோடு இருக்கிறாள். ஆனால் நாம் அதை உணர்வதில்லை.
அறக்கருணை மரக்கருணை என்று சொல்லி கருணை புரிந்து நம்மை அவர் ஆட்கொள்கிறார். நாம் உய்வடைவதற்கு அவர் வழி செய்கிறார். ஆனால் நாம் அதனை உணர்வதில்லை. அப்படிதான் நாவுக்கரசு பெருமானுக்கு தொடர்ந்து நின்ற தாயானாக அவர் இருந்திருக்கிறார் என்பதனால தான் அடியேன் இந்த வரலாற்றினை ஒரு மீள்பார்வையாக உங்களிடம் சிந்திக்குமாறு செய்தேன். அப்போ அவருக்கு 4 விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டது சைவ சமயத்துக்கு வந்ததற்கு பிறகு. அதற்கு முன்னாடி அவர் சமண சமயத்திற்கு சென்றார். அதற்கு முன்னாடி அப்பா அம்மா இறந்து போனாங்க, அக்கா இறந்து போக துணிந்தார்கள். ஆனால் இவரது அந்த நான் தம்பி, நான் சின்ன பையன், என்னை நீ பார்த்துக்க மாட்டேயான்னு இவர் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் அவங்க இறந்து போக வேண்டான்னு சொல்லி திருமணமே செய்து கொள்ளாமல் இப்படி அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்காத கஷ்டங்கள் என்று எதையுமே நாம் சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அத்துணை அனுபவங்களிலும் சுவாமி தொடர்ந்து நின்ற தாயானாக கூடவே தான் இருந்திருக்கிறார். அதை அவர் உணர்ந்து 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 தன்னுடைய பதிகங்கள் தோறும் அதை வெகு சிறப்பாக வெளிக்காட்டியிருக்கிறார். நிறைய பதிகங்கள், அத்தனை பதிகங்கள்லையும் சுவாமி தாயானை அவர் எனக்கு தாயா இருந்திருக்கிறாரே அப்படிங்கிறதற்கு குறிப்புகள் கொடுக்கத்தான் செய்கிறார். இப்போ இதே மாதிரி தான் நாம் மாணிக்கவாசகரினுடைய வரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்ற சிந்தனையை நாம் பார்ப்போம். அப்போ அதில் தாயை விட சிறந்தவராக சுவாமி இருக்காருன்னு அவர் குறிப்பு கொடுத்துட்றாரு. அப்பர் சுவாமி என்ன சொல்கிறார்? என் கூட தொடர்ந்து தாயாக நிற்பான் என்று சொல்கிறார். ஏன் அப்படி தொடர்ந்து நின்ற தாயானாக நிற்கிறார் என்று சொன்னால், எல்லா சமயம் நம்ம கூட அவன் தான் இருக்கிறான். நம்மை பெற்ற தாயானவள் நம்மோட எப்பவுமே இருக்க மாட்டா. இந்த பிறவிக்கு இந்த தாய் நமக்கு, வேறு பிறவிகளுக்கு வேறு யாரெல்லாம் தாயாக இருந்தார் என்கின்ற கருத்து நமக்கு தெரியாது. அந்த தாயோட தொடர்பு நமக்கு கிடையாது. இனி வரும் பிறவிகளில் யார் தாய் நமக்கு அது தெரியாது. ஆனால் தொடர்ந்து நமக்கு தாயாக இருக்கக்கூடியவன் இறைவன் மட்டுமே. கேவல நிலையில் பார்த்து பரிதாபப்படுறான். ஐயோ, இந்த உயிர்கள் அறிவுள்ளவையே, ஆனால் அந்த ஆணவ மலைப்பின் காரணமாக அறிவு வெளிப்படாமல் இருக்கின்றனவே, இந்த உயிர்களுக்கு நாம் தனு கரண புவன போகங்களை கொடுத்து சகல நிலைக்கு கொண்டு செல்வோம், பின்னராவது அந்த உயிர்கள் எல்லாம் உய்வடையலாம் என்று சொல்லி தாயை போல கருணையோடு செயல்பட போய்தான் அந்த கேவல நிலையிலிருந்து இந்த உயிர்கள் சகல நிலைக்கு வந்திருக்கின்றன. சகல நிலைக்கு வந்தப்பவும் நம்ம கூடவே அவன் தோன்றா துணையாக இருக்கிறான். இப்போ ஐயா விளக்கி சொன்ன மாதிரி அவன் கண்டு காட்டுகிறான். இறைவன் நம்முள் இருந்து உணர்த்தவில்லை என்று சொன்னால் நம்மால் எதையுமே உணர முடியாது. அப்போ கூடவே இருந்து நம்மை வெளிப்படுத்துகிறான் இந்த சகல நிலையில். சுத்த நிலையில் என்ன செய்கிறான்? இந்த உயிர்களுக்கு அவன் தாயாக இருக்கிறான். என்ன? சுத்த நிலையில் ஆனந்தம் அனுபவிப்போம். அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் அதை நாம் உணர்வதற்கும் சுவாமியினுடைய பெரும் கருணை நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்படியாக அவன் தொடர்ந்து நின்ற தாயானாக இருக்கிறான் என்று அப்பர் சுவாமிகள் சொல்றார். இப்போ நடைமுறையில் நாம் ஒரு சின்ன கதையை சிந்திச்சு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய கதையாக கூட இருக்கலாம். ஒரு தாய் தன்னுடைய மகனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறா. அப்பா கிடையாது. அவள் கஷ்டப்பட்டு வளர்க்குறா. நடுவில் ஒரு சிறு குழப்பம். அந்த தாய்க்கு ஒரு கண் போயிடுது, பார்வை போயிடுது. அது ஒரு மாதிரி அங்கஹீனம் மாதிரி ஆகுது. முகத்தை பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது, அருவருக்க தகுந்ததாக மாறிவிடுகிறது. அந்த பையனுக்கு அது பிடிக்கலை. அதனால் அந்த பையன் அந்த தாயை விட்டு விலகி செல்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போக மாட்டான். தன்னுடைய சொந்த பந்தங்களோடு அவன் அம்மாவோட சேர்ந்து இருக்க மாட்டான். அப்படி அவன் தன் தாயை பார்த்து வெறுக்க தொடங்குகிறான். சிறிது காலம் சென்று திருமணம் செய்து வைக்கிறாள் அந்த தாய். திருமணம் பண்ணிக்கிறான். திருமணம் பண்ணி அந்த ஊரில் இல்லாமல் வேற ஊருக்கு போயிடுறான். அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது ஒரு மருத்துவராக, டாக்டர் ஆகட்டும்னு அந்த அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருச்சு. அந்த அம்மாவினுடைய உழைப்பை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் அந்த அம்மாவுக்கிட்ட அன்பு காட்டுறதே கிடையாது. திருமணமாகி வெளியூரில் போய் தங்கிக்கிட்டு இருக்கிறான். பார்க்கவே வரல அம்மாவை. இந்த அம்மா எப்பயாவது தேடி போய் அந்த பையனை பார்த்தா கூட, நீ ஏன் வர்ற வீட்டுக்கு? உன்னை பார்த்தாலே என்னுடைய மனைவிக்கு பிடிக்கலை, என் குழந்தைகளுக்கு பிடிக்கலை, என் குழந்தைகள் உன்னது முகத்தை பார்த்து பயப்படுகின்றன, நீ ஏன் வர்ற அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறான் அந்த தாய்க்கு. அதனால அந்த அம்மா போகிறதையே நிறுத்திடுறாங்க. ரொம்ப நாளாக அவனும் வரவே இல்லை, இந்த அம்மாவும் போகவே இல்லை. ஏதோ ஒரு காரணம் பற்றி அந்த ஊருக்கு அவன் வருகிறான். வந்தவன் சரி அம்மா வீடு இங்கே தானே இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். போய் பார்த்தால் அந்த அம்மா உயிரோடு இல்லை, அவங்க இறந்து போயிடுறாங்க.
வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்களை அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு டைரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கையேடு, அது கிடைக்குது. அதில் பார்த்தா ஒரு கடிதத்தை அந்த அம்மா வச்சுருக்குறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன குறிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நான் உனக்கு செய்த தவறுகள் அனைத்தையும் தயவு செய்து மன்னித்து விடு. உன்னுடைய குழந்தைகளோ உன்னுடைய மனைவியோ என்னுடைய உருவத்தை பார்த்து பயப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையே இல்லாமல் நான் அடிக்கடி வந்து உன்னைய தொந்தரவுப்படுத்திட்டேன், என்னைய மன்னிச்சுக்கோ. என்னால் எந்த ஒரு தப்பு நடந்திருந்தாலும் அதுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் உனக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இந்த கடிதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். சிறு வயதில் உனக்கு ஒரு காய்ச்சல் வந்து உன்னுடைய கண் பார்வையானது போனது. அப்பொழுது வேறு ஒரு கண்ணை வைத்தால் உனது பார்வை திரும்ப வரும் என்று சொன்னதனால் நான் என்னுடைய கண்ணை உனக்கு வைத்தேன். அந்த காரணத்தினால் உனக்கு 2 கண்களும் தெரிய தொடங்கியது. நான் ஒற்றை கண்ணால் ஆகிவிட்டேன். இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் உனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் கடிதத்தை முடிச்சிடுறான். அந்த கடிதத்தை படித்த உடனே அந்த மகனுக்கு அவ்வளவு வருத்தம், அழறான், புலம்புறான், கதறி விழறான். ஆனால் அதனால் நமக்கு ஒரு லாபமும் இல்லை. இறந்தவள் தான். அத்தகைய ஒரு குணம் தாய்க்கு உண்டு. தனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தாய்க்கு கொடுத்துக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில சமயங்களில், அதாவது இப்போ சாப்பாடு போடுற மாதிரியான ஒரு திருவிழா மாதிரி ஒரு விழா மாதிரி ஒன்று நடக்குன்னே வச்சுக்கோங்களேன். வீட்டிலையே ஒரு திருமண விழாவோ வேறு ஏதோ ஒரு சிறு விழா இருக்குன்னா சில பெண்டிர் பார்த்தீங்கன்னா தான் சாப்பிடாம சில உணவு பதார்த்தங்களை கையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய கவரில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வீட்டில் என் குழந்தை இருக்குது, என் குழந்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட மாட்டாங்க. தனக்கு பிடிக்குமா இருக்கும், ஆனால் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க, கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அப்படி தாய் என்பவள் தன் குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவளாக இருக்கிறாள். என்ன செய்வா, அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி இனிப்பு பதார்த்தங்களே கொடுப்பா. ஆனால் அந்த இனிப்பு பதார்த்தமே அதிகமாக போய்விட்டு அந்த குழந்தைக்கு நோயானது ஏற்பட்டது, வயிறு மந்தமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வேப்பங்குழந்தை அரைச்சி கொடுத்தோ இல்லை வேறு ஒரு மருத்துவரிடம் கூட்டு சென்று வேறு ஏதேனும் மருந்து கொடுப்பதற்கோ அந்த தாய் தயங்குவதில்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையின் நல்ல ஒரு வளர்ச்சி, அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த குழந்தையினுடைய பிறப்பு தொடங்கி அவள் இருக்கும் வரை அந்த குழந்தை நல்லபடியாக வளர வேண்டும் என்பதில் அந்த தாய் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாள். அப்போ இந்த உலகத்தில் இப்படி கண்ணு காலு கை மூக்கு வச்சு இருக்கக்கூடிய உடல் பெற்ற ஒரு தாயே அப்படி இருக்கிறா அப்படின்னு சொன்னால் சுவாமி எப்பேற்பட்ட கருணையாளனாக இருப்பார். அவர் இந்த உயிர்களுக்கு எவ்வளவு கருணை செய்வார். இந்த உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்கு சுவாமி எவ்வளவு பிரயத்தனப்படுவார். ஆனால் அதை இந்த உயிர்கள் உணர்ந்தனவா என்று கேட்டோன்னா அதுதான் ஒரு பதிலளிக்க முடியாத கேள்வி. முக்கால்வாசி உணரலை அப்படின்னு நாம் சொல்லிடுறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய சிந்தனை முழுக்க மீண்டும் மீண்டும் எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சுவாமி கிட்ட என்கின்ற எண்ணம் தான் இருக்குது. எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு வீடு கொடு, கார் கொடு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வை, என் பிள்ளைய ஃபாரின் அனுப்பு, இதை தான் கேட்போமே தவிர நீயே வந்து விடு, நீயே என்னை உய்வடைவதற்கு என்னோடு இருந்து விடுன்னு கேட்கணுங்கிற எண்ணமே எந்த அடியாருக்கும் வரவே வராது. வந்துட்டா வரணுங்கிறது கூட இல்லை, சுவாமி நம்மை உய்வடைய செய்து விடுவார். ஆனால் அந்த எண்ணம் வருவது என்பது நம்முடைய அடுத்த நிலை. படிக்கிறோம், திருமுறைகள் படிக்கிறோம், சித்தாந்த சாத்திரங்கள் படிக்கிறோம், கோயில்களுக்கு செல்கிறோம், நிறைய கோயில்களுக்கு போகிறோம், வழிபாடு பண்ணுறோம். கடைசியில் கிடைப்பது என்ன? நாம் எதை உணர்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, ஏதேனும் ஒரு இப்போ அலுவலகங்கள் எல்லாம் மீட்டிங் நடத்துவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்தினா டேக் ஹோம் என்ன அப்படிம்பாங்க. வீட்டுக்கு நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது என்ன செய்தியை மனதில் நிறுத்தி கொண்டு செல்கிறீர்கள் என்பது தான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன சிந்தனையை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், சுவாமி நம்மோடு தோன்றா துணையாக தொடர்ந்து நின்ற தாயானாக நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை நாம் முதல்ல உணரணும். அந்த உணர்ச்சியே இல்லாமல் நானே பண்ணிடுவேன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. எல்லாமே திருவருள், சுவாமி செய்வார் என்கின்ற திட சிந்தனை நமக்கு வேண்டும். அந்த சிந்தனையை நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு சிறந்த ஒரு பயனை செய்யும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அது ஒரு முக்கியமான கருத்து, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அடுத்தது, இந்த பாடலை நாம் திரும்ப பார்த்தோன்னு சொன்னால், வாயானை மனத்தானை
மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்பது அந்த பாடல். இதில் வாயானை மனத்தானை என்று சொல்லும் பொழுது இறைவன் நாம் என்ன சொல்கிறோம் என்பதற்கும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதற்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகளில் கலந்து நின்று அவன் தொழில்படுத்துகிறான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். வாயில் என்ன வருகிறது? சிவநாமம் வருகிறது. அப்போ அதற்கு உண்டான கருவிகளை தொழில்படுத்தும் பொழுது இறைவன் கூடையே இருக்கிறான். அவன் இந்த மனதின் தொழில் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணம், அந்த எண்ணத்திலும் அவன்தான் கலந்து இருக்கிறான். அப்படிங்கிறதுனால தான் கருத்தான் என்கின்ற ஒரு பதத்தினை அப்பர் சுவாமிகள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அறிந்து முடித்தால் ஆவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேண்டுவோர் வேண்டுவனவற்றை அவர்தம் முயற்சியின் வழி கூட்டுவித்தல் அப்படின்னு சொல்லி உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு அவன் கூட்டுவிப்பான். ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அந்த முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? திருவருள் சம்மதம் என்று இருக்க வேண்டும். நானே செய்கிறேன்னு முயற்சி பண்ணக்கூடாது. சுவாமி எனக்கு இப்படி ஒரு ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை கருவியாக பயன்படுத்துகிறார், நான் இந்த முயற்சியினை செய்கிறேன், இதை வைத்து எனக்கு இந்த செயல் ஈடேறட்டும் என்று சொல்லி சுவாமியின் மேல் நம்முடைய அந்த முழு பொறுப்பையும் விட்டுவிட்டு நாம் ஒன்று வேண்டுறோம் அப்படின்னா அது கிடைக்கும். அதுக்கு சுவாமி துணையாக நிற்பார். அடுத்தது தொடர்ந்து நின்ற என் தாயானை என்று சொல்லும் பொழுது அவர் உடனிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே போய் செய்யி, இங்கே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சில பேர் சில விஷயங்களில் சொல்லுவாங்க தெரியுமா. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே போனால் இவங்களுக்கு மரியாதையே இருக்காது, கவனிக்கவே மாட்டாங்க. இவங்க உடனே வருத்தப்படுவாங்க, ஐயோ நான் என்னெல்லாமோ எதிர்பார்த்துட்டு போனேனே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்துக்கும் சுவாமி கூட நிற்பார். என்னுடைய துரிசுகளுக்கும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பு கொடுத்துருப்பார். என்ன செய்கிறோமோ எல்லாத்துக்கும். ஆனால் அதை ஏன் செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய வினையின் காரணமாக. ஏன்னா சில பேர் கேள்வி கேட்கும்போது கேட்பாங்க, கூடவே இருக்காரு சாமின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ ஏன் கெட்டது செய்யும்போது சாமி தடுக்க மாட்டேங்கிறாரு? தடுக்க வேண்டியதானே? திருடனும் திருடத்தான் செய்யலாம், அப்போ அவங்கள சாமி இல்லையா? விதண்டாவாதத்துக்காக கேள்விகள் கேட்பார்கள். ஆனால் உண்மை கேட்கட்டும், கேட்க கேட்க தான் நம்மளுக்கு அந்த சிந்தனையானது மேலும் மேலும் தெளிவு வரும். கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடல் என்று சொல்லி 4 பாதங்கள் சொல்லுவோம். இப்போ படிக்கிறோம், சித்தாந்தம் படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கணும். கேட்டுட்டு அப்புறமா சிந்திக்கணும். சிந்திச்சு தெளியணும். தெளிஞ்ச பிறகு சுவாமி தான் நமக்கு, அவர்தான் அந்த பரம்பொருள் என்று நாம் நிட்டை கூட வேண்டும். அந்த மாதிரி கேள்வி கேட்கறது ஒன்றும் தவறு இல்லை. அப்போ கேள்வி கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவன் தன்னுடைய வினை பயனை கழிப்பதற்காக இத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறான், அதை சுவாமி தடுக்க மாட்டார். அவனுடைய வினை என்னவோ அதனை அவன் அனுபவித்து கழிக்க வேண்டும், அதற்காக அவன் இந்த மாதிரியான அனுபவங்களை பெறுகிறான் என்று நாம் அதற்கு விளக்கம் கொடுக்கலாம். இப்படி ஒரு செயல் செய்யும் பொழுதும் ஒரு நிலையிலும் இறைவன் தாயாக கூடவே இருக்கிறான். அப்படி அவன் தாயாக கூடவே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அடியன் முன்னமே சொன்ன மாதிரி அந்த மணிவாசகரினுடைய வரி, அந்த மணிவாசகரினுடைய வரி தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன். அதுக்கு சீசு கண்ணாயிரம் ஐயா உரை எழுதும்போது எப்படி அருமையாக உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாயாகப்பட்டவள் என்ன செய்கிறா? அந்த குழந்தைய அப்படி போற்றி பாதுகாத்து பூஷித்து வளர்க்குறா. ஐயோ கீழே விழுந்தா அடிபட்டுருமே, இந்த சாப்பாடு கொடுத்தா ஒத்துக்காதே, வெயில் நிறைய அடிக்குதே, மழை ரொம்ப பெய்யுதேன்னு சொல்லி அப்படி பாதுகாத்து 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 போஷித்து வளர்க்கிறாள் அந்த தாய். பால் ஊற்றா, தாளாற்றா, எல்லாம் பண்ணி வளர்க்குறா. பரிவும் அதிகமாக இருக்குது. ஆனால் அவள் வளர்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடலுக்கு நோயானது ஏற்படுகிறது, இந்த உடலில் வினையானது சேர்கிறது. இப்போ நம்ம அறியாமலே நமக்கு நோய் வருது இல்லையா? நாமெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம அம்மா நல்ல சிறப்பாக தான் வளர்த்தாங்க.
எல்லாரும் செய்கிற மாதிரி பால் ஊட்டி சீராட்டி நல்ல மருந்தெல்லாம் கொடுத்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சு துணியெல்லாம் எடுத்து கொடுத்து நல்ல இடம் தங்குவதற்கு கொடுத்து எல்லா விதத்துலேயும் நல்லா வளர்த்தாங்க. அதற்காக இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே எந்த நோயும் இல்லாமல் எந்த வித கவலையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. நம்முடைய வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி நாம் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம், நிறைய சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த வினைப்பயன்னா கஷ்டம்னு சொல்லி கஷ்டம் மட்டும்தான் வருமா? கிடையாது. சந்தோஷமும் ஒரு விதமான வினைப்பயன் தான். நாம் செய்த நல்வினையின் காரணமாக நமக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அப்போ வினையும் கூடிக்கிட்டே போகுது, உடல்ல நோயும் கூடிக்கிட்டே போகுது. அதுதான் இங்கு பிறந்து நம்மை வளர்த்த தாயினுடைய அந்த பணி. அவளால் என்ன பண்ண முடியும்? உடலை பாதுகாப்பாக வச்சிருந்து 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவள் வளர்க்க உடலோடு சேர்ந்து நோயும் வளர்கிறது, வினையும் வளர்கிறது. ஆனால் இறைவன் அவன் நம்மை பேதித்து அவன் நமக்கு தாயாக இருந்து நம்மை வளர்க்கும் பொழுது இந்த பிறவிகளும் வினைகளும் நீங்குகின்றன. அப்போதான் அவன் தொடர்ந்து நின்ற தாயானே. தொடர்ந்து நம்ம கூட இருக்கிறான். அவன் இருக்க திரும்ப நமக்கு வினை கூடிக்கிட்டே போகுது, நமக்கு நோய்கள் கூடிக்கிட்டே போகுதுன்னா அப்போ அதில் பிரயோஜனமே இல்லையே. அப்போ சுவாமி தாயாக இருந்தார் என்று சொல்லும் பொழுது நமக்கு அந்த வினைகளும் நோய்களும் நீங்குகின்றன. அந்த நோய்ங்கிறது ஒரு விதத்தில் பிறவி நோயும் சொல்லலாம். நம்ம என்ன செய்வான்? திரும்பியும் பிறக்க முடியாத ஒரு நிலைக்கும் நம்மை கொண்டு செல்வான். இப்படி இந்த இறைவனாகப்பட்டவன் தொடர்ந்து நின்ற தாயானாக நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை இந்த சகலத்திலிருந்து சுத்தத்துக்கு கொண்டு செல்கிறான், நம்முடைய வினை பயனை கழிக்கிறான் என்பது ஒரு முக்கியமான கருத்து, நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து. இந்த தொடர்ந்து நின்ற தாயானை, அதாவது தாய் இறைவன் தாயாக இருந்தான் என்கின்ற கருத்தினை வேறு எந்த பாடல்கள் எல்லாம் அப்பர் சுவாமி மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு அடியேன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வேறு எந்தெந்த பாடல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், 4ஆம் திருமுறை திரு செம்பொன்பள்ளி தேவாரத்தில் தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி அப்படின்னு குறிப்பு கொடுக்கிறார். திருப்பயற்றூர் என்கின்ற திருத்தலம் 4ஆம் திருமுறை தான். அதுவும் தந்தையாய் தாயுமாகி தரணியாய் தரணியுள்ளார்க்கு எந்தையும் என்ன நின்ற அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுக்கிறார். அப்புறம் பொது தேவாரமாக தங்களோடு இன்பம் எய்த இளையனும் அல்லேன் என் தாய் என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு சொல்லி, திருவாரூர் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா அம்மையாரை தந்தார் ஆரூர் ஐயரே அப்படின்னு குறிப்பு கொடுக்குறார். திருவிடை மருதூர் பதிகத்தில் எமக்கு தாயை எம் ஆணிடை மருதனை அப்படின்னு சொல்கிறார். திருப்பழனத்தில் பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் எந்தை தாய் தந்தை எம் பெருமானுமே என்று சொல்கிறார். திருச்சிராப்பள்ளி தேவாரத்தில் தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயேனையும் ஆண்ட பெருந்தகை என்று சொல்கிறார். திருச்சிராப்பள்ளின்னு சொல்லும் பொழுது தாய்மான சுவாமியினுடைய அந்த வரலாறு, ஒரு பெண்ணுக்கு அந்த முழு கர்ப்பஸ்திரியா இருந்த பெண்ணுக்கு சுவாமியே பேறுகாலம் பார்த்தார் என்கின்ற வரலாற்று குறிப்பை நாம் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கலாம். திரு நெய்த்தானம் என்கின்ற தலத்தில் எம் தாய் எம் பிரானானாய் நீயே என்றும்னு சொல்கிறார். திரு ஆவடதுறையில் தாயாகி பல்லுயிர்கோர் தந்தையாகி என்கின்றார். திருவேழிமிழலை பதிகத்தில் தாயானை சக்கரம் மால்க்கு ஈந்தான் தன்னை. திருத்தலை ஆலங்காட்டில் தூயானை தாயாகி உலகுக்கெல்லாம் தரும் பொருளை அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுக்கிறார். திரு எறும்பியூரில் அன்னையையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை என்று சொல்கிறார். இருநிலனாய் தீயாகி நீருமாகி என்கின்ற பதிகம் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய அந்த பதிகம். அந்த பதிகத்தில் தாயாகி தந்தையாய் சார்வுமாகி அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அதற்கப்புறமாக 6ஆம் திருமுறையிலேயே 95வது பாடலில் அப்பண்ணி அம்மை நீ ஐயனி அன்புடைய மாமனம் மாமியினி என்று சொல்லி அனைவரும் தெரிந்த ஒரு பதிகத்திலேயும் குறிப்பு கொடுக்கிறார். இப்படி அகச்சான்றாக அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னிலே இருந்தே தொடர்ந்து எம்பெருமான் தான் தாயாக நிற்கின்றார் என்பதற்கு அகச்சான்றுகள் இப்படி நிறைய இடத்துல கொடுத்துருக்கிறார். இதே மாதிரி அப்பர் சுவாமியின் வரலாறையும் தாண்டி திருவிளையாடல் புராணத்தில் 45வது படலம், அதாவது பன்றிக்கு முலைப்பால் கொடுத்த படலம் என்று சொல்லி அந்த விவரத்தை சொல்லும் பொழுது பரஞ்சோதி முனிவர் எப்படி குறிப்பு கொடுத்துறாரு பார்த்தீங்கன்னா, தாயாய் பன்றி குரலைக்கு முலை தந்து ஆவி கொடுத்தவாறு அப்படின்னு.
அந்த பன்றிக்குட்டி தாய் தகப்பனை இழந்து விடுகிறது. அந்த பன்றிக்குட்டிக்கு சுவாமியே ஒரு தாய் பன்றி ரூபத்தில் வந்து பால் கொடுத்து அந்த பன்றியை வளர்த்து பின்னர் அந்த பன்றி அமைச்சராக மாறுகிறது. இது திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய படலம். இது நம்ம வெளியிலிருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை. ஆனால் அப்பர் சுவாமிகள் அவருடைய வரலாற்றின் மூலமாகவும் அவர் விட்டு சென்ற குறிப்புகளின் மூலமாகவுமே நமக்கு வெகு சிறப்பாக தெரிகிறது. சுவாமி அப்பர் சுவாமியோடு தொடர்ந்து நின்ற தாயானை இருக்கிறார் நம்மோடெல்லாம். இப்போ நமக்கு அது உணர முடியலை. ஆனால் மீண்டும் மீண்டும் உரைப்போடு இந்த திருமுறைகளை சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த மாதிரி சான்றோர் பெருமக்களினுடைய உரைகளை கேட்டோம் என்று சொன்னால், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு அந்த சிந்தனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இறைவனுடைய திருவருள் சம்மதம், இறைவன் அனைவருக்கும் அந்த சிந்தனையை வழங்குவான் என்று சொல்லி வாய்ப்பளித்து இந்த சிந்தனையை செவிமடுத்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியனின் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. திருச்சிற்றம்பலம். ஒரு தாயின் உள்ளத்தை பற்றி இன்னொரு தாய் தான் அருமையாக பேச முடியும். அந்த வகையிலே தொடர்ந்து நின்ற எம் தாயானை என்று நம்முடைய அப்பர் பெருமான் எப்படி இறைவனை தாயாக போற்றி மகிழ்ந்து பல பாடல்களை பாடினாரோ, அந்த தாண்டக பாடல்களை எல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு ஒவ்வொரு பாடலும் எவ்வளவு வண்ணம் அந்த தாய் என்ற சொல்லை உபயோகித்திருக்கிறார் என்பதெல்லாம் எடுத்து சொல்லி அதன் பொருளையும் உணர்த்தி சொல்லி மிக அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள்.